ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1179 தான் பார்க்க போறோம். ஃபைனலி நமக்கு ஈமோட ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி யாரெல்லாம் ஈமு வந்து ஒரு பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே கீழே கவர்மெண்ட்டுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஏமாத்தி விட்டாங்க மாப்பிள. ஈமு வந்து பொண்ணு கிடையாது, ஈமு வந்து பையன். அண்ட் இந்த சாப்டருக்கான ஸ்பாய்லர் வர ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல இருந்து ஏகப்பட்ட ஆட்கள் ஏப்ரல் ஃபுல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நமக்கு ஃபைனலி ஈமோட ஃபேஸை வந்து கிளியராகவே காமிச்சிட்டாங்க. ஈமு வந்து சூப்பராகவே இருக்கான், பார்க்க பயங்கரமா இருக்கான். ஸோ ஓடாவை பொறுத்த வரைக்கும் இதுல தான் ஒரு கில்லாடி. சில்லட்ல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பட் நமக்கு ரியலா காமிக்க போஸ்ட்ல பயங்கரமா காமிச்சிடுவாரு. அதுபடி ஈமோ வந்து சூப்பராகவே காமிச்சிருக்காரு. அண்ட் ஈமோ காமிச்சதுக்கு அப்புறம் பொருட்டோ ஃபேன்ஸ் எல்லாருமே எங்களை பத்தி காப்பி அடிச்சிட்டாங்கன்ட்டு ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. லைக் ஈமோட கண்ணை பார்த்தோம், ஈமோட கையில இருக்கக்கூடிய டாட்டோவை பார்த்தோம். அதை பார்த்துட்டு பொருட்டோ ஃபேன்ஸ் எல்லாருமே எங்களை பத்தி காப்பி அடிச்சிட்டாங்கன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம போக தேவையில்ல. கண்டிப்பா இந்த டிபேட் வரதான் செய்யும். இப்போதைக்கு இந்த சாப்டருக்குள்ள போனா இந்த சாப்டர் இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டரோட டைட்டில் நெரோனா ஈமு டெசன்சி. இந்த சாப்டரோட கவர் பேஜ்ல ஏசு யாமோட்டோ ஒட்டமோ காமிக்கிறாங்க. இவங்க மூணு பேருமே வானோல இருக்காங்க. வானோல வந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போறாங்க. வெட்லாண்டுக்கு வந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போறாங்க. சோ அப்படி போயிட்டு இருக்க போஸ்ட்ல பிக்லெட் போரி இவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த அனிமல்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன என்ன போட்டு காமிக்கிறாங்க. வாட்ஸ் ஈமு பிளானிங் இன்டி. ஏன்னா போன சாப்டர் லாஸ்ட்ல ஈமுவுமே 5 எல்டர்ஸ் கிட்ட சொல்லிருப்பான். சோ நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு கேஷ்ல விட்டு கிளம்ப போறேன்டி. சதுபடி இப்போதைக்கு நமக்கு அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. மேரி ஹோலி லேண்ட்ல மேரேஜ் யூஸ்ல ரூம் ஆஃப் அத்தாரிட்டில காமிப்பாங்க. அங்க 5 எல்டர்ஸ்மே ஈமு சம்மா கிட்ட கிரேட் ஈமு சம்மா. இப்போ நான் கேட்டது வந்து தெளிவா தான் கேட்டேனா, அப்படி இல்லனா எனக்கு வேற மாதிரி கேட்டா. நீங்க உண்மையாவே எல்பஃப்க்கு போக நினைக்கல அப்படிதானே? அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க. சோ நீங்க இந்த லோவர் அளவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்ட்டு. அப்ப இந்த இடத்துக்குள்ள கார்லிங் வரான். கார்லிங் வந்து மத்த எல்டர்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நம்ம சோம்பரே இருக்கக்கூடிய டைம் இது கிடையாது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ல ஹோலி லேண்டை டிஃபெண்ட் பண்ண போறோம். சாம்பராக்கு இங்க வந்தனால வந்து ஓரளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்குது. பட் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ரொம்பவே அரகண்டா இருந்துட்டோம். நம்ம என்ன திங்க் பண்ணிருக்கோம்னா, பேசிக்கா நம்ம என்ன திங்க் பண்ணிருக்கோம்னா, லோவர் ரெலம்ஸோட டொல்லர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட ஸ்டார்வேஷன் இந்த டாக்டிக்ஸை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட்டுட்டோம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகுது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகுதுன்ட்டு ரொம்பவே ஈஸி எடுத்துக்கிட்டோம். அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு ஒர்ஸ்டான சிச்சுவேஷன்ல வந்திருக்கோம். நம்ம என்ன மாதிரி ஒரு லீடர்ஸ், நம்மளோட ஓன் ட்ரூப்ஸுக்கே வந்து நம்மளால சாப்பாடு போட முடியலன்னா நம்ம என்ன மாதிரி ஒரு நல்ல லீடர்ஸ்ன்ட்டு. நம்மளோட டாப் ப்ரையாரிட்டி என்னன்னா, இந்த உலகத்துல வந்து நம்மளோட ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டணும். நம்மளோட மிலிட்டரி பவரை யூஸ் பண்ணி இந்த உலகத்துல நம்மளோட ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டணும். ஈவன் வந்து அது ஃபார்மர் நேவி ஹெச்கியூ இருந்தா கூட சரின்ட்டு கார்லிங் பேசிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ கார்லிங்கோட டென்டென் மூசி வந்து ரிங் ஆக ஆரம்பிக்குது. அதுல யாரு பேசுறாங்கன்னா நம்ம யோர்க்குமே கார்லிங் கிட்ட கார்லிங் ஃபுட் எங்க இருக்குது, கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துல வந்து செலஸ்டியல் டிராகன் வாழ மாட்டாங்கன்ட்டு. இப்போ நமக்கு யோர்க் எங்க இருக்கான்னு கேட்பாங்க. யோர்க்குமே மேனேஜர்ஸ்ல தான் இருக்கா. அவளுக்குன்னு ஒரு தனி இடத்தை செட் பண்ணிருக்காங்க. லெபரட்டரி செட் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல தான் பவர் பிளான்ட்டுமே இருக்குது. லைக் மதர் ஃபிலிமே இங்க தான் இருக்குது. யோர்க் இப்போதைக்கு செமையா அழுதுட்டு இருக்கா. எனக்கு வந்து பசிக்குது, சாப்பாடு கொடுன்ட்டு. அதுக்கு நம்ம கார்லிங்குமே நான் ஆல்ரெடி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போதைக்கு மேடு ஜூஸ்ல வந்து ஃபுட் தட்டுப்பாடு இருக்குது, சாப்பாடு தட்டுப்பாடு இருக்குது. அதனால என்னால இப்போதைக்கு உனக்கு தேவையான ஃபுட்டை வந்து கொடுக்க முடியாதுன்ட்டு. பட் யோர்க்குமே வந்து சின்ன பொண்ணு மாதிரி, சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருப்பா. அதுக்கு கார்லிங்குமே இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கும் இந்த சிச்சுவேஷனை பிரேக் பண்றதுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. அது என்னதுன்னு உனக்கு தெரியுமா? மதர் ஃபிளேம் தான். நீ உண்மையாவே செலஸ்டியல் டிராகன் மாதிரி வாழ ஆசைப்பட்டனா சீக்கிரமா எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்ட்டு. அதுக்கு நம்ம யோர்க்குமே அழுதுகிட்டு எனக்கு பசிக்குது, இது நம்மளோட டீல் கிடையாதுன்ட்டு. பட் நம்ம கார்லிங்குமே நான் வந்து சில ரூமர்ஸ் வந்து கேள்விப்பட்டேன். ஒரிஜினல் வேகாபங்க் வந்து ஆல்ரெடி ரெபிலியன் கூட சேர்ந்துட்டான்ட்டு. லைக் எக்கத்துல இருந்து நம்ம எடிசன் தப்பிச்சு போயிருப்பான். ஒரு புது பாடியை உருவாக்கிட்டு தப்பிச்சு போயிருப்பான். சோ அவன் வந்து இப்போதைக்கு நம்ம ரெவல்யூஷன் ஆர்மி கூட ஜாயின் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரூமர் அப்படிதான் போயிட்டு இருக்குன்ட்டு கார்லிங் வந்து சொல்றான். அதனால இது உன்னோட பரிகாரம், நீ சீக்கிரமே இதை பண்ணி முடியுன்ட்டு நம்ம கார்லிங்குமே ஆர்டர் போடுறான், காலை கட் பண்றான். இதெல்லாம் பார்க்க புஷ்ல நமக்கு என்ன தோணுதுன்னா, யோர்க்க பத்தி என்ன தோணுதுன்னா, உனக்கு ஆகணும்டி. எக்கத்துல என்னென்ன அட்டகாசம் பண்ணா உனக்கு இது கண்டிப்பா ஆகணும்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. சூப்பராகவே இருக்குது. யோர்க்குமே அழுதுட்டு இருப்பா, பசிக்குதுன்னு அழுதுட்டே இருப்பா. ஃபைனலி கார்லிங்குமே அவன் சீட்ல வந்து உட்கார்றான். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு டிசாஸ்டர் தொடர்ந்து இன்னொரு டிசாஸ்டர் தொடர்ந்து ஒவ்வொரு டிசாஸ்டருமே மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்குன்ட்டு. அப்போ 5 எல்டர்ஸ்மே அதாவது எல்லாருமே சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நிக்கா வந்து ரீசர்ஃபேஸ் வந்ததுல இருந்தான்ட்டு. சோ இது வந்து கோயின்சிடென்ட்டா அப்படி இல்லனா நம்மளால தடுக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. இந்த கேஸ் கிரேட் யூமஸ் அம்மா, நீங்க வந்து பேஞ்சியா டெம்பிள் இருந்து கிளம்பி போக கூடாது. சோ எங்களை வந்து அலோவ் பண்ணுங்க.
பாருங்க, நாங்க வந்து அட்மிரல்ஸை வந்து எல்பஃபுக்கு அனுப்பி வைக்கிறோம்ட்டு. அப்போ நஜுரோமே நம்மளால இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தொடர்ந்து ஏகப்பட்ட சம்பவங்கள், ஏகப்பட்ட இன்சிடென்ட் வந்து உருவாகிட்டே இருக்குது. இந்த ஒரு ரீசனால வந்து நம்மளோட கைகள் வந்து கட்டப்பட்டிருக்குன்ட்டு டக்குன்னு வார்குரியுமே இந்த கேஸ் நம்ம வந்து திரும்பி போலாம், ஒன்ஸ் அகைன் வந்து நம்ம வந்து போலான்ட்டு. அப்போ ஈமு வந்து பேச ஆரம்பிக்கிறான், ஃபைவ் எல்டர்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். வார்குரி, இது எல்லாமே தற்செயலா நடக்கவே இல்ல, கோஇன்சிடென்ட்டா வந்து நடக்கவே இல்ல. அதனால என்னோட ஆணவமா இருக்கட்டும், பெருமையா இருக்கட்டும், சோம்பேறித்தனமா இருக்கட்டும், அலட்சியமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மூவ் வந்து இப்போதைக்கு இந்த முட்டாள்தனத்தை எல்லாத்தையுமே மூவ் வந்து சைடுல எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு இன்எவிட்டபிளா இருக்குது, தடுக்க முடியாத அளவுக்கு நடந்துட்டு இருக்குது. ஏன்னா ஈமுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது, தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா இன்சிடென்ட்டுமே வந்து தற்செயலா நடக்கவே இல்ல, கோஇன்சிடென்ட்டா நடக்கவே இல்லன்ட்டு. அவ திங்க் பண்ணி பார்க்கறா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ராக் டி சபுக்கு நான் திரும்பி வருவேன்னு சொல்லியிருப்பான். அடுத்தது கோல்டி ரோஜர். கோல்டி ரோஜருமே சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு என்னோட ட்ரெஷர் வேணுமா, எனக்கு கடல் ஆஃபர் பண்ண எல்லா ட்ரெஷரையுமே நான் ஒரு இடத்துல வச்சிருக்கேன், உனக்கு வேணும்னா நீ தேடி போய்க்கன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நெப்டியூனுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அதுவும் பொண்ணு பிறந்திருக்கும். அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும், நம்ம சிரகோசி. சிரகோசி யாரு, அவ ஒரு ஏசியன் வெப்பனி. அடுத்தது நம்ம சாங்ஸ். சாங்ஸ் வந்து டெவில் ஃப்ரூட்டை திருட்டு போயிருப்பான். அது என்ன டெவில் ஃப்ரூட்னு உங்களுக்கு தெளிவா தெரியும், சன்கார் நிக்காவோட டெவில் ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்டை வந்து திருட்டு போயிருப்பான். இப்போ நமக்கு தெளிவா தெரியுது சாங்ஸ் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு டெவில் ஃப்ரூட்னு சொல்லி திருட்டு போல, பிளான் பண்ணி திருட்டு போயிருக்கான். ஏன்னா ஈமுவே திங்க் பண்ணி பார்க்கறா பாருங்க, இதெல்லாம் நடக்குது, இதெல்லாமே பேக் டு பேக் நடந்துட்டு இருக்குது, தற்செயலா நடக்கவே இல்ல. சாங்ஸ்மே வந்து இந்த டெவில் ஃப்ரூட்டை எடுத்துட்டு போயிருக்கான் ஏதோ ஒரு ரீசன் காட்டிட்டு. அதுக்கப்புறம் ஹெரால்ட நம்ம ஈமு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து ஹெரால்ட வந்து நம்ம லோகி டிஃபீட் பண்ணிருப்பான். பட் அதை யார் டிஃபீட் பண்ணாங்கன்ட்டு நம்ம ஈமுக்கு தெளிவா தெரியாது. அதனால ஈமுவே திங்க் பண்ணி பார்த்திருப்பா. சோ எல்பஃப்ல நம்ம எதிர்பார்க்காத ஒன்னு இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும், ஒரு இன்டெல் வந்து கிடைச்சிருக்கும். அந்த ஃபாக்ஸ் ஷிப்போட கேப்டன் நேம் வந்து லோக்கி. லோக்கி வந்து ஹெரால்டோட பையன்ட்டு. இந்த ஒரு விஷயத்தை நான் போன சாப்டர்ல சொல்லியிருப்பேன். போன சாப்டர்ல வந்து ஈமு லோக்கியை பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பா. சோ அப்போ நீ தான் வந்து வேர்ல்ட் கவர்மெண்டோட ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணிருக்கியா, பர்டிகுலரா வந்து அட்டாக் பண்ணிருக்கியா, ஃபாகுக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கியா, அண்ட் குறிப்பா ஒரு மேசிவான ஒரு உருவத்தை பார்த்ததா எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, அது வந்து நீ ஆன்ட்டி. அந்த விஷயத்தை இப்ப கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஃபாக்ஸ் ஷிப்போட கேப்டன் வேற யாருமே கிடையாது, லோக்கி. லோக்கி தான் வந்து அவங்க அப்பாவோட டெத்துக்கு அவெஞ்ச் பண்றதுக்காண்டி வேர்ல்ட் கவர்மெண்ட்ஸோட ஷிப்பை வந்து பர்டிகுலரா அட்டாக் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் ஒயிட் பீடு. ஒயிட் பீடு எதுக்காண்டி வந்து அந்த ஒரு சின்ன பெண்ணை காப்பாத்தினான். அவன் யாரு, மங்கிடி லூஃபின்ட்டி. லைக் மரைன் ஃபோர்ட் வார் இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்ல வந்து ஏச காப்பாத்த முடிஞ்சிருக்காது, ஏச காப்பாத்த முடியாம போயிருக்கும், ஏஸ் வந்து இறந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் ஒயிட் பீடு என்ன பண்ணிருப்பாருன்னா லூஃபியை காப்பாத்த ட்ரை பண்ணிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை இப்ப நமக்கு மென்ஷன் பண்றாங்க. இதை தாண்டி வந்து அவன் ஒருத்தன், அந்த ஒருத்தன் மார்ஷல் டி டீச்சன்ட்டி. இது கடையில நெஃபில்டரி டி லில்லி, ஜாய்பாயி, டேவிட் டி ஜோன்சி, இவங்க எல்லாருமே மூவ வந்து சஃபர் பண்ணுவாங்களான்ட்டு மூவ் வந்து திங்க் பண்ணி பார்க்கறா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இவங்க எல்லாருமே யார தடுக்க ட்ரை பண்றாங்க, ஈமுவை தடுக்க ட்ரை பண்றாங்க. அப்போ ஈமு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து ஈமு கூட ஃபைட் பண்ணிருக்காங்க, பட் எல்லா ஃபைட்லயுமே ஈமு வின் பண்ணிருக்கான். அப்போ ஈமு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பட் ஸ்டில் நீங்க எல்லாருமே நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரே காலகட்டத்தில் வந்து அப்பியர் ஆவறாங்க. இதுக்கு முன்னாடி வேற வேற காலகட்டத்தில் வந்து அப்பியர் இருப்பாங்க, தனித்தனியா அப்பியர் இருப்பாங்க. பட் இப்போதைக்கு எல்லாருமே ஒரே காலகட்டத்தில் வந்து அப்பியர் ஆவறாங்க. அதனால தான் ஈமுமே சொல்லிருப்பா, வார்குரி இது எல்லாமே வந்து ஜஸ்ட் கோஇன்சிடென்ட் கிடையாது, தற்செயலா நடக்கவே இல்ல. அதனால என்னோட முட்டாள்தனத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கணும். லைக் வந்து என்னோட ஆணவமா இருக்கட்டும், சோம்பேறித்தனமா இருக்கட்டும், அலட்சியமா இருக்கட்டும், பெருமையா இருக்கட்டும், இந்த முட்டாள்தனத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நானே மூவ் பண்ணணும்னு நம்ம ஈமு வந்து சொல்லியிருப்பான். அண்ட் குறிப்பா இப்போ ஒரு விஷயம் சொல்றான் பாருங்க, இதுதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க சொல்றேன். இப்போ ஈமு என்ன சொல்றான்னா விவியை வந்து கொண்டு வாங்கன்ட்டு. இந்த ஒரு விஷயம் எனக்கு என்னமே ஷாக்கா இருக்குது. ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோல வந்து எல்லாருமே ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணிருப்பேன். லைக் ஈமு வந்து நெஃபில்டரி டி லில்லி லவ் பண்ணிருக்கான், பட் லில்லி வந்து ஜாய்பே லவ் பண்ணிருக்கான். அந்த ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியால தான் வந்து அந்த வாய்டு செஞ்சுரி வாரே நடந்திருக்குன்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். நான் சொன்னதா சொல்லல, நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த ஷார்ட்ஸ் நீங்க பார்க்கலனா கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நெஃபில்டரி டி லில்லியோட போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அந்த போட்டோ வந்து அவனோட கேஷிலே வச்சிருக்கான். ஈமு வந்து அவனோட கேஷிலே வச்சிருக்கான், அடிக்கடி பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஈமு வந்து கூட்டிட்டு வாங்க, எங்க இருந்தாலுமே பரவாயில்ல, அவளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல போஸ்ட்ல ரொம்பவே டவுட்டா இருக்குது. மேபி கார்டு வெளியில எப்படி வந்து சாகிக்கிட்டு தான் எல்லா பைரேட்ஸுமே கார்டு வெளிக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி வாய்டு செஞ்சர்ல ஒரு மிகப்பெரிய வார் நடந்ததுல, அந்த வார் வந்து இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியால தான் நடந்திருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்குது. சோ பார்க்கலாம் எப்படி காமிக்க போறாங்கன்னு. ஃபைனலி ஈமுமே எல்பஃபுக்கு போறதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்போ ஈமுமே இது எல்லாமே ரொமாலிக்கு முன்னாடியே செட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு ஹோலிலாண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரோட கையுமே வந்து டைட்டா கட்டப்பட்டு இருக்குது. ஹோலிலாண்டுமே டஃப்பான சிச்சுவேஷன் இருக்குன்ட்டு. அப்போ ஃபைவ் எல்டர்ஸ்மே கிரேட் யூமஸ் அம்மா, நீங்க சர்ஃபேஸ் லெவலுக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களான்ட்டு. அந்த டைம் கார்லிங்மே வந்து நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை தடுக்கிறதுக்கு எங்க கிட்ட எந்த ஒரு அத்தாரிட்டியுமே கிடையாது, அதனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ட்டு. அண்ட் மார்ஸ்மே பட் இருந்தாலும் சொல்ல வருவான் டக்குனு வார்குரியுமே, பட் யூமஸ் அம்மா நீங்க கேஸ்ட்ல விட்டு லீவ் பண்ணீங்கன்னா சொல்லுவான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் பேச ஆரம்பிக்கிறான், நஜ்ரோ பேச ஆரம்பிக்கிறான், நம்ம இந்த இடத்துல கொஸ்டின் எழுப்புறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாதுன்ட்டு. அண்ட் ஜூபிட்டருமே கண்டிப்பா கிரேட் யூமஸ் அம்மாக்கு எல்லாமே தெளிவா தெரியும், அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் இதை
பண்றாரு நினைக்கிறேன். அங்க போறது மூலமா என்னென்ன கான்சிக்வன்ஸ் நடக்கும்னு அவருக்கு புரிஞ்சு தெரிஞ்சுதான் பண்றாருன்ட்டு ஃபைல் ரீடர்ஸ்மே ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா இந்த இடத்தை விட்டு இந்த கேஸ்டல் விட்டு போறது மூலமா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்னன்னு நமக்கு இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணவே இல்லை. சோ நம்ம யாராலையுமே வந்து ஈமு சமாவை தடுக்க முடியாது, கிரேட் ஈமு சமாவை தடுக்க முடியாதுன்ட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வரைக்குமே மிஸ்ட்ரியா வச்சிருக்காங்க. ஈமு ஏன் வந்து இவ்வளவு நாட்கள் கேஸ்டல் விட்டு வெளியே வரல, இப்போ வெளியே போறேன்னு சொல்ல போஸ்ல எல்லாருமே எதுக்கு பதட்டமா வராங்க, ரொம்பவே சாக்கா வராங்க, பதட்டமா வராங்க. ஏதோ ஒன்று இருக்குது. சாப்டரோட லாஸ்ட்ல வந்து லைட்டா காமிச்சிருப்பாங்க, கொஞ்சோண்டு டீஸ் பண்ணிருப்பாங்க. நான் பின்னாடி தெளிவா சொல்றேன். இப்போ நமக்கு எல்பஃப்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் வில்லேஜ் கேட்பாங்க. அதுல கேடுமே அஜருதீன் ஸ்டேன்ஸ்ன்ட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. கையில வந்து சோமர் இருப்பான். இந்த ஒரு டீமன் வந்து திரும்பியும் நார்மலா வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே அவரோட தான் இருக்கான். இங்க பாருங்க, இவன் வந்து ஒரு மேக்னட் ஃப்ரீக்ன்ட்டு பிச்சு எடுத்துருவா, பாடி வந்து பிச்சு எடுத்துருவா. அதுக்கு சோமருமே வந்து இந்த இடத்துல ரியல் ஃப்ரீக்னா வந்து அது நீதான். அண்ட் வந்து ஏன் கூட லேடாத, உன்னை எல்லாருமே கேடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உன்னோட நேம் வந்து நான் மறக்க மாட்டேன். உனக்கு நான் ஒரு பயங்கரமான சாவை காமி பண்ணிட்டு அப்போ கோல்டுபர்க்குமே இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம அஜருதீன் இதை நீ கண்டிப்பா பார்த்தே ஆகணும், இந்த ஹார்ட்டை பாருன்ட்டு. அப்போ எல்லாருமே சாக்கா வராங்க. இந்த ஹார்ட் வந்து நார்மல் ஹார்ட் மாதிரி இல்லவே இல்லை. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் சாப்டர் சொல்லியிருப்பேன், இது ஒரு மெக்கானிக்கல் ஹார்ட் மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ நமக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க இது ஒரு ஸ்டீல் ஹார்ட். அண்ட் இந்த ஹார்ட் வந்து துடிச்சிட்டு தான் இருக்குது, நார்மல் ஹார்ட் மாதிரி துடிச்சிட்டு தான் இருக்குது. அப்போ ஜோரோவுமே இந்த ஹார்ட்டை பார்த்துட்டு நான் வந்து திங்க் பண்றேன், இந்த ஹார்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்றது மூலமா இவன் நார்மலா மாறுவானா, திரும்பியும் பாடி எல்லாமே ஒன்னா மாறுமா, செக் பண்ணி பார்க்கலாமான்ட்டு. அதை கேட்ட அடுத்த செகண்டே நம்ம சோமர் வந்து பயப்படாம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கார்னெட்ஸை கில் பண்றதுக்கான வழி வந்து அவங்க ஹார்ட்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹார்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹார்ட்டை நம்ம ஜோரோ டிஸ்டர்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சோமர் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்போ நமக்கு வால்டர் ஸ்கூல்ல கேட்பாங்க. அதுல வந்து பிராங்கி, ஊசப், ப்ரூக்கி ரெண்டு பேருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களோட போன்ஸ் எல்லாமே எரிஞ்சு போயிருக்குது, நான் வேணா உங்களை வந்து சைபோக்கா மாத்தட்டமான்ட்டு. இதுக்கடல ஜிம்பே வந்து சோப்பர் எங்கன்னு தேடிட்டு இருப்பான். அப்போ நமக்கு வந்து கில்லிங்கமா கேட்பாங்க. உண்மையாவே நான் ஒன் பீஸ்ல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் பார்த்திருக்கேன், நிறைய கேரக்டர்ஸ் பார்த்திருக்கேன். எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அந்த அளவுக்கு மோசமா காமிக்க மாட்டாங்க, ரொம்பவே கேவலமா காமிக்க மாட்டாங்க. பட் கார்னெட்ஸை வந்து இந்த அளவுக்கு கேவலமா காமிக்கிறாங்க. லைக் ஒரு சைடு பாருங்க சோமரை வந்து கேடு பிச்சிட்டு இருப்பா, ஜாலியா பிச்சிட்டு இருப்பா. இன்னொரு சைடு இந்த கில்லிங்கம் வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அதுலயும் எப்படின்னு பாருங்க, பாடியை தனியா தொங்க விட்டுருப்பாங்க, காலை தனியா தொங்க விட்டுருப்பாங்க, தலையை தனியா தொங்க விட்டுருப்பாங்க. அப்போ கில்லிங்கமே வந்து சாஞ்சி பார்த்துட்டு கண்டிப்பா உன்னோட நேம் வந்து நான் மறக்க மாட்டேன் சாஞ்சி, நீ இனிமே என்னோட நேம் வந்து மறக்க கூடாதுன்ட்டு. அதுக்கு சாஞ்சி வந்து ஓ அப்படியா நான் ஆல்ரெடி மறந்துட்டேன்ட்டு பயங்கர மொக்க பண்ணிட்டு இருக்காங்க. மொக்க பண்றதை விட வந்து கேவலப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் கார்னெட்ஸை. சம சிரிப்பா இருந்துச்சு. இப்போ நமக்கு லோக்கியை கேட்பாங்க. லோக்கி ஸ்கூல் கிட்ட வந்திருக்கான். எதுக்குன்னா சாப்பாடு தேடி. அதுபடி ஸ்கூல் கிட்ட வந்து பார்க்க போஸ்ட்ல யாராவது ஸ்கூல்ல மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்களான்ட்டு அந்த இடத்துல லிலித் வந்து லோக்கி கிட்ட இது அப்படி கிடையாது, தெர்மல் எனர்ஜியை வந்து மொத்தமா அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்ட்டு. அப்போ நம்ம லோக்கியுமே வந்து சாப்பாடு கண்டுபிடிக்கிறான். சாப்பாடு கண்டுபிடிச்சு சாப்பிடுவானா, இது வந்து மொத்தமா பஸ்ட் ஆயிட்டு இந்த இடத்த மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணனால இங்க இருக்கக்கூடிய ஃபுட் சப்ளைஸ் எல்லாமே வந்து மொத்தமா ஃப்ரீஸ் ஆயிட்டு மொத்தமா உறைஞ்சு போயிட்டு இப்போதைக்கு ராக் சாலடா இருக்குது. ஒவ்வொரு ஃபுட்டுமே வந்து ராக் சாலடா இருக்குது, குறிப்பா டேஸ்ட்லெஸ்ஸா இருக்குன்ட்டு. அப்போ நம்ம லூஃபியுமே ஃபுட்டா இந்த ஃபுட்டை வந்து நம்ம ஊசப்புக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்ட்டு. அதுக்கு லோக்கியுமே ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டு நீ நார்மலா மாறு, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொண்டு போலான்ட்டு. அப்போ நம்ம லூஃபியுமே லோக்கியை பார்த்துட்டு நீ ஒருத்தையே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கா, ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்கா, அவ வந்து இறந்து போயிட்டாளான்ட்டு. அதுக்கு லோக்கியுமே அது ஜஸ்ட் ஃபிளாஷ் ஃப்ரீஸ் தான், அவங்க யாருமே இறக்க மாட்டாங்க. நம்ம ராக்னீர் வந்து அவங்கள உருக்குற வரைக்கும் அவங்க அப்படியே இருப்பாங்க, அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக முடியாது, அதுக்குள்ளேயே அப்படியே இருப்பாங்கன்ட்டு. லைக் யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா கன்கோவை பத்தி. கன்கோ இப்போதைக்கு ஒரு ஹை ஸ்கூல்ல வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிருப்பா. இப்போ அங்கிருந்து நமக்கு நாமியை கேட்பாங்க. நாமி ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து நம்ம ஜூஸை யூஸ் பண்ணி ஜூஸ் மூலமா மழைப்பொழிய வச்சு நெருப்பு அணைச்சிட்டு இருக்கா. அப்போ அவ வந்து ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆவறா, பயங்கரமா ஷாக் ஆவறா. ஏன்னா ஒரு மிகப்பெரிய லைட்னிங் வந்து அப்படி விழுது, லைட்னிங் விழுந்து எரிய ஆரம்பிக்குது, பிளாக் கலர் ஃப்ளேம் வந்து எரிய ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்தை நாமி மட்டும் பார்த்தாலும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, ஏகப்பட்ட ஜெயின்ஸ் பார்க்கறாங்க. பார்த்துட்டு வாட் இன் தி வேர்ல்ட் இஸ் தட், இந்த பிளாக் ஸ்மோக் வந்து ரொம்பவே வீடா இருக்குது. அண்ட் ஸ்கையை பாருங்க, ஸ்கைல ஏதோ ஒன்று அப்பியர் ஆகுதுன்ட்டு எல்லாருமே மேல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நமக்கு வானத்தை கேட்பாங்க. வானத்திலிருந்து ஒரு 4-5 பிளாக் ஸ்மோக் வருது. அது பிளாக் ஸ்மோக்கான்னு தெளிவா தெரியல, ஃபயரான்னு தெளிவா தெரியல. எக்கடா இருக்கு நீங்க பார்த்திருப்பீங்களா, ஃபயர் ரஸ் உள்ள வர போஸ்ட்ல வேற லெவல்ல வந்து லைட்னிங் விழுந்திருக்கும், ஃபயர் வந்திருக்கும்ல, பிளாக் கலர் ஃபயர் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. சோ பட் அவங்க எல்லாரும் வந்து தரையில இருந்து வந்திருப்பாங்க. பட் ஈமு வர போஸ்ட்ல வானத்துல இருந்து வர மாதிரி காமிச்சிருக்காங்க. வானத்துல ஒரு மேஜிக் சர்க்கிள் அப்பியர் ஆகுது. எல்லாருமே அதை பார்த்துட்டு இது என்ன மேஜிக் சர்க்கிள் ஆன்ட்டி. அண்ட் நாமே இதை பார்த்துட்டு எவ்ரிஒன் எல்லாருமே இங்க வாங்கன்ட்டு. டக்குனு பிராங்கிமே என்ன இது சத்தம், இது ரொம்பவே ரம்பல் ஆரம்பிச்சிருக்குது, நடுங்குற மாதிரி இருக்கேன்ட்டு. அண்ட் சாஞ்சியுமே நான் உங்ககிட்ட தான் இருக்கேன்ட்டு. இப்போ ஈமு கொஞ்சம் கொஞ்சமா மேஜிக் சர்க்கிள் மூலமா எல்பஃப்குள்ள வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்க போஸ்ட்ல அங்க இருக்கக்கூடிய எல்பஃப்ல இருக்கக்கூடிய வீடா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே உயிர் வருது. உயிர் வந்தது மட்டும் இல்லாம ஈவில் ஃபேஸ்ல சிரிக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி ஜேட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆவறாங்க. இங்க இருக்கக்கூடிய மரமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், அது எல்லாமே சிரிச்சிட்டு இருக்குது. இது வந்து என்னொரு டீமனோட எபிலிட்டி ஆன்ட்டி. ஃபைனலி ஈமுமே மேஜிக் சர்க்கிள் மூலமா ஆர்எஸ் கேஸ்க்குள்ள அப்பியர் ஆவறா. அப்படி அப்பியர் ஆக போஸ்ட்ல மேசிவான கான்கோர் ஹாக்கி வந்து பஸ்ட் ஆகுது. அந்த ஒரு கான்கோர் ஹாக்கியுமே எல்பஃப்லுமே பரவ ஆரம்பிக்குது.
அப்படி பறவை போஸ்ட்ல ஏகப்பட்ட ஆட்கள் வந்து மயங்கி விடுறாங்க. இன்னொரு விஷயத்தை ஜோரோ பாக்குறான். அதே மாதிரி லோக்கியுமே பாக்குறான். லோக்கி பார்த்துட்டு இது வந்து கேஷில இருந்து வந்துட்டு இருக்குது. இந்த ஒரு கான்கோர் ஹாக்கியை தான் வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபீல் பண்ணுவோம்ட்டி. இப்போ நமக்கு ஆர்எஸ் கேஷில் இருக்கக்கூடிய த்ரோன் ரூமா காமிப்பாங்க. அந்த இடத்துக்கு ஈமு வந்துட்டா. ஈமு வந்து அடுத்த செகண்டே முட்டி போட்டு இரும்ப ஆரம்பிக்கிறா. அப்படி இரும்ப போஸ்ட்ல வாயில இருந்து ரத்தம் வருது. ஏகப்பட்ட ரத்தம் வந்து அப்படியே கீழே விழுது. எனக்கு தெரிஞ்சு ஈமு ஏதோ ஒரு கட்ஸ்ல வந்து அவதிப்படுறா நினைக்கிறேன். ஏன்னா வந்து இறங்கின அடுத்த செகண்டே ரத்தம் வந்து எடுக்கிறா. இது ஏன் நமக்கு தெளிவா தெரியல, பார்க்கலாம். பட் இப்போ வரைக்குமே அவ கேஷ்ல இருக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கா. பவர்ஃபுல்லா இருக்கா மீன்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேஷ்ல தாண்டி வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வீக்கான மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஈமுமே அவளோட ஒரிஜினல் ஃபார்ம் எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்படி எடுக்க போஸ்ட்ல கான்கோர் ஹாக்கியுமே தாறுமாறா ரிலீஸ் ஆயிட்டே இருக்குது. இதை பார்த்தா டோரி புருக்கி வந்து யார் வந்திருக்காங்கன்ட்டு, கேஷலுக்கு யார் வந்திருக்காங்கன்ட்டு. அப்ப நமக்கு சோமர் கில்லிங்கமா காமிப்பாங்க. ரெண்டு பேருமே சாக்கா வராங்க. என்னது கிரேட் ஒன்னா, கிரேட் ஒன் அவராவே இங்க வந்திருக்காரான்ட்டு. அப்ப நமக்கு ஈமுவை காமிப்பாங்க. ஈமுமே இந்த ஆர்எஸ் கேஷலோட ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போக ஆரம்பிக்கிறான். லைக் அந்த ஆர்எஸ் கேஷல வந்து ஹையஸ்ட் பிளேஸ்ல தான் கட்டியிருப்பாங்க. அந்த ஆர்எஸ் கேஷலோட கோபுரம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கோபுரத்தோட டாப்புக்கு ஏறுறாரு. லைக் அந்த கேஷலோட ஹையஸ்ட் கோபுரம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கோபுரத்துக்கு மேல ஏறுறாரு. அது மூலமா இந்த எல்போஃப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஈமு விசிபிள் ஆகுறான். எல்லாருமே இதை பாக்குறாங்க. யாரோ ஒருத்தர் கேஷலுக்கு மேல நிக்கிறான்ட்டு. அப்பதான் நமக்கு ஈமோட அப்பியரன்ஸ் காமிப்பாங்க. ஈமோட அப்பியரன்ஸ் வந்து தாறுமாறா இருக்குது. வேற லெவல் இருக்குன்னே சொல்லலாம். கொஞ்சம் கூட பிசு தட்டவே இல்ல. நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு சூப்பராவே கொடுத்திருக்காரு. சூப்பராவே காமிச்சிருக்காரு. எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லவே இல்ல. எனக்கு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லவே இல்ல. சூப்பராவே இருக்குது. இப்போ நமக்கு ஒரு இன்விடேஷன் பாக்ஸ் போடுறாங்க. வேர்ல்ட் கவர்மெண்ட் உருவாக்கின 20 கிரியேட்டர்ஸ்ல வந்து இவன் ஒருத்தன். இவனோட எபிலிட்டின்னு பார்க்க போஸ்ட்ல டெவில் ஃப்ரூட்டி, டெவில் ஃப்ரூட்டி அண்ட் இவன் தான் வந்து கிங் ஆஃப் தி வேர்ல்ட் செயின்ட் நெரோனா ஈமுன்டி. கரெக்டா இந்த இடத்துல சாப்டர் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் நமக்கு பிரேக். நெக்ஸ்ட் வீக் நமக்கு இந்த ஒரு சாப்டர் வராது. இப்போதைக்கு இந்த சாப்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாப்டருக்கு எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே பை.